வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிராஃப்ட் டிஷ்யூஸ் அண்ட் நியூக்ளியஸ். ஸோ கிராஃப்ட் டிஷ்யூ எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், அதோட சேர்த்து எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், அதோட நியூக்ளியஸ் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது மூலயமா நம்மளால் நமக்கு தேவையான எடிபிள் ஆயிஸ்டர்ஸ் கல்டிவேட் பண்ணிக்க முடியுது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸோட ரிவ்யூவாக கல்ச்சர் ஆஃப் பியூர்னா என்ன, அதோட சைட்ஸ் எப்படி செலக்ட் பண்ணணும், எக்கனாமிக் கண்டிஷன், டெம்பரேச்சர், சலினிட்டி, இதெல்லாமே நம்ம போன கிளாஸில் பார்த்துருப்போம். ஸோ அதோட டெப்த், வாட்டர் கரண்ட் எப்படி இருக்கணும், பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி எப்படி இருக்கணும், ரியரிங் கண்டெய்னர்ஸ் எப்படி இருக்கணும்னு பார்த்துருப்போம். ஸோ பயாலஜி ஆஃப் பிங்க்டட் ஆஃப் அன்கேட்டா, ஸோ அதோட மார்ஃபாலஜிக்கல் டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்கணும், ஜியாகிரபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கணும், ஹேபிடேட் அண்ட் பயாலஜி எப்படி இருக்கணும், எப்படி நம்ம அதை கேபிட்டிவ் கண்டிஷன்ஸில் வளர்க்க போகிறோம்ன்றதை இந்த கிளாஸில் இருந்து. ஸோ அது கூட சேர்த்து லாவை ரியரிங்னா என்ன, நர்சரி ரியரிங்னா என்ன, க்ரோன் அவுட்னா என்ன, ஃபுட் அண்ட் ட்ரைனிங் எப்படி இருக்கணும், க்ரோத் ரேட் எப்படி இருக்கணும், ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிராஃப்ட் டிஷ்யூ அண்ட் நியூக்ளியஸ்ன்ற நெக்ஸ்ட் டாப்பிக்கில் கல்ச்சர் சிஸ்டம் எப்படி இருக்கணும், சர்ஜரி எப்படி பண்ணணும், தட் இஸ் பியூரில் நம்ம முத்து எடுக்கிறோம் அப்படின்னா உள்ளேருந்து எப்படி எடுக்க போகிறோம், ஸோ சிசர்ஸ் எப்படி எடுக்க போகிறோம், ஃபோர்செப்ஸ் எப்படி சிசர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி எடுக்க போகிறோம், ஃபோர்சஸ் யூஸ் பண்ணி எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீடிங் இன் கேபிட்டிவ் கண்டிஷன்ஸ். ஸோ கேபிட்டிவ் கண்டிஷன்ஸ் மீன்ஸ் என்னது, நம்ம ஒரு பியூரில் வந்து கல்டிவேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக எப்படி கல்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரூட் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் ப்ரீடிங் அண்ட் லார்வர் ரியரிங் ஆஃப் பிங்கட் ஆஃப் அன்டெட்டா எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கேரி பண்ணியிருக்காங்க. எப்படி, எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னா தூத்துக்குடியை சேர்ந்த மெரைன் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 1 டன் கெப்பாசிட்டியாக இருக்கக்கூடிய வைல்டு பியர்ல்ஸை கலெக்ட் பண்ணி அதை 750 லிட்டர் ஆஃப் வாட்டரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் ப்ரூடஸ்ட்னு போட்டிருக்காங்க. ஸோ இயர் ஃபுல்லாகவே அதோட முட்டையுடைய காலங்களை பார்த்துட்டு அதோட டெம்பரேச்சரை 25 டிகிரி செல்சியஸில் வச்சு மிக்ஸ்டு கல்ச்சர் ஆஃப் ஆல்கே, ஸோ ஆல்கேவும் அது கூட க்ரோ பண்ணியிருக்காங்க. தட் இஸ் மோஸ்ட்லி கேட்டோசரஸ் ஸ்பீசிஸான ஆல்கே நேமை அங்கே குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நம்ம சப்ளிமெண்டிங் டயட் தட் இஸ் ராக் கார்ன்ஃப்ளவரு, ஸோ ஆயிஸ்டர்ஸ்க்கு நம்ம டெய்லியும் கொடுக்கும்போது அதோட மெச்சுரேஷன் கொஞ்சம் சீக்கிரமாகவே நடக்குது. ஸோ ஸ்பான் வந்து நேச்சுரலாக ஆகுது. ஸோ அது முட்டையிடக்கூடிய காலங்கள், முட்டையிடுதல், முட்டையிட்டு அந்த அடுத்த முத்து வந்து வளரக்கூடிய காலங்கள் வந்து நிறைய கெமிக்கல் அண்ட் தெர்மல் இண்டக்ஷனால் நடக்குது. தட் இஸ் ஹைட்ரஜன் பெராக்சைடு, பஃபர், ஹைட்ராக்சி மெத்தில் அமினோமீத்தேன், சோடியம் ஹைட்ராக்சைடு, அமோனியம் பெராக்சைடு. ஸோ இது எல்லாத்தையும் ஸ்பானிங் இண்டக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு. ஸோ ஹவவர் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மோஸ்ட் ப்ரிஃபர்ட் அண்ட் சூட்டபிள் டெக்னிக் எது தான் அப்படின்னா தெர்மல் இண்டக்ஷன் தான். தட் இஸ் ஹீட் அவங்களுக்கு கொடுக்குறனால என்ன ஆகுது, சீக்கிரமாக முட்டைகள் அவங்க வந்து பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ லெஸ் தென் 25 டிகிரி செல்சியஸ் ஏர் கண்டிஷன்லையும், ஸோ 5 to 6 டிகிரி செல்சியஸ் வந்து ஹையர் டெம்பரேச்சர் நம்மளால் வாட்டர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஆயிஸ்டர்ஸ் முட்டையிடுறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ எல்லா கேசஸ்லையும் மேல் ஆயிஸ்டர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இண்டக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ என்ன பண்ணும், ஸ்பானிங், ஸோ முட்டையிடுதல், தட் இஸ் ப்ரீட் பண்ணுறதுக்கு ஒரு இண்டக்ஷனை மேலே தன்னை வந்து ரெடி பண்ணிக்குது. ஸோ ஸ்பெர்ம்ஸ் இன் வாட்டர் காலம் ஸ்டிமுலேட் த ஃபீமேல்ஸ் டு ரெஸ்பாண்ட் வித்தின் 30 மினிட்ஸ். ஸோ எப்போ மேல் வந்து ஸ்பெர்ம்ஸை வந்து வாட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அப்போவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபீமேல்ஸும் 30 மினிட்ஸில் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ 2 பேரும் எக்ஸுக்குள்ளே ஸ்பெர்ம்ஸ் வந்து ஃபெர்டிலைஸ் ஆனதுக்கப்புறமா ஸ்பானிங் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அந்த டைமில் ஆயிஸ்டர்ஸை நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த வாட்டரில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஸோ 2 ஹார்ஸ்க்கு என்ன பண்ணுவோம், ஃபெர்டிலைசேஷன் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுரும். ஸோ ஃபெர்டிலைஸ்டான எக்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாட்டமில் செட்டில் ஆகிடும். ஸோ வாட்டர் நம்ம நெக்ஸ்ட் ஃபில்டர் பண்ணுறோம். நைலான் போல்ட் சீவ், தட் இஸ் சீவ்னா நம்ம வந்து வடிகட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, சீவ்ஸ், அந்த மாதிரி வடிகட்டுறதுக்கு யூஸ் பண்ணி எக்ஸ் எல்லாத்தையும் நம்ம சீ வாட்டர்லேருந்து கலெக்ட் பண்ணுறோம். ஸோ இயர்லி எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 45 மினிட்ஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன். ஸோ அவங்க 2 ஸ்பெர்மும் எக்கும் சேர்ந்து 45 நிமிஷத்துலேயே ஃபெர்டிலைசேஷன் நடக்க ஆரம்பிச்சிது. ஸோ எக்ஸ் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா 20 ஹார்ஸ்க்குள்ளே ஸ்பானிங் வெலிகர் லார்வேவாக வந்து கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ வெலிகர் லார்வேனா எப்படி இருக்கும் அப்படின்னா 6.5 மியூ மீட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லார்வேவை நம்ம எப்படி ரியர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பெரிய லார்வே ரியர் டேங்க்ஸில் விட்டுருவோம். ஸ்டாக்கிங் டென்சிட்டி 1 மில்லியன் லார்வே இருக்கும். ஸோ அதை அப்படி தான் மெயின்டைன் பண்ணுறோம். வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் வந்து இன்னைக்கு ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள் அப்படி சொல்லி ஆல்டர்னேட் ஒரு நாள் விட்டு விட்டு நம்ம பண்ணுறோம். ஸோ ஃபீடிங் ப்ரோட்டோக்கால் லார்வேயில் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே எப்படி இருக்கணும்,
55,000 செல்ஸ் இருக்கும். அப்புறம் 10 டூ 10ல அம்போ அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த அந்த டைம் பீரியட்ல 10,000. ஸோ 15 டேல ஐ ஸ்பாட் நம்ம 15 டேஸ்ல என்ன பண்றோம்? கண்ணால தெரியுது. ஒரு 15,000 முட்டைகள் தெரியும். அப்புறம் அப் டூ 60 டேஸ் பேட்ன்னு சொல்லுவோம். 5,000 செல்ஸ் நம்மளால டெய்லி கல்டிவேட் பண்ண முடியும். ஸோ 24த் டேல 25,000 செல்ஸ் லார்வே டே. ஸோ நமக்கு கிடைக்குது. 18த் டேல பெடிவெலிகர். ஸோ 20,000 லார்வேஸ் வந்து கல்டிவேட் ஆகுது. ஸோ அப் டூ 19 டேஸ் வரைக்கும் 2, 3 மில்லிமீட்டர் வரைக்கும் நமக்கு கிடைக்குது. ஸோ ஸ்பாட் மிக்ஸ்டு கல்ச்சர் ஆஃப் நம்ம என்ன பண்றோம்? மறுபடியும் கோலியரசஸ் ஸ்பீசிஸை விட்டு மறுபடியும் ஸ்பாட்டிங் பண்ணுறது, தட் இஸ் அவங்க மெச்சூர் ஆகிற டைம் பீரியடை நம்ம கொடுக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபார்ம் கல்டிவேட் பண்ணுறோம். ஸோ வாட் இஸ் நர்சரி ரியரிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹேச்சரி நம்ம வந்து அந்த ஸ்பாட்ஸ்லேருந்து கல்டிவேட் பண்ண அந்த ஹேச்சரிஸ் எல்லாத்தையுமே, ஸோ பிடிச்சி வச்சிருந்த எல்லா ஹேச்சரிஸையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா அவுட்டோரில் இருக்கக்கூடிய நர்சரி டேங்க்ஸுக்கு மாற்றுவோம். ஸோ ஸ்பாட் டென்சிட்டி எவ்வளோ இருக்கணும்னா 5,000 per மீட்டர் ஸ்கொயர் இருக்கணும். ஸோ சி வாட்டர் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 10%, தட் இஸ் 90% இருக்குன்னா 10% மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்? எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அந்த கேட்டோரியஸ் கால்சிட்டரன்ஸ் அப்படின்ற அந்த ஆல்கே கூட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அது கூடவே சேர்த்து ஐசோசைரிஸ் கல்பனா, நானோக்ளோரோப்சிஸ் சலினா, ஸோ அதுலேயும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ நர்சரி ரீடிங்லேயே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆல்கல் செல்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம்? 10,000 செல்ஸ்லேருந்து 70,000 செல்ஸ் வரைக்கும் அவங்க அடல்ட்ஹுட் ஆகிற வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அவங்க அடல்ட்ஹுட் ஆகினதுக்கப்புறம் 50 to 60 ஆயிஸ்டர்ஸை நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்டாக்கிங் டென்சிட்டியை நம்ம வந்து ஒரு குளத்துல என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இவ்வளோ பேர் இருக்கணும்னா ஒரு 30 பேர் தான் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்? 30 பேருக்கு ஏற்ற மாதிரி அவங்கள குறைச்சிடுறோம். ஸோ அவங்க க்ரோன் அவுட் வளர்ந்துருவாங்க. ஸோ வளர்ந்ததுக்கப்புறம் என்ன ஆயிரும் அப்படின்னா, farming is essentially for growing the wild collected hatcheries, produced spats to implantable sized oysters and to grow nucleated oysters for fuel production. ஸோ என்ன சொல்ல வராங்க? ஃபார்மிங் நாங்கள் எதுக்காக பண்ணுறோம்? ஸோ வைல்டு கலெக்டட் ஹேச்சரிஸை நம்ம மறுபடியும் என்ன பண்ணுவோம்? ஸ்பாட்டில் விடுவோம். ஸோ ஸ்பாட்டில் விடும்போது என்ன பண்ணுவாங்க? மறுபடியும் அவங்க முட்டைகள் இட்டு குஞ்சு பொரிச்சு மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? அவங்க ஒரு மெச்சூர்டு இன்பிளான்டபிள் சைஸ்டு ஆயிஸ்டர்ஸாக அவங்க வளர்ந்துருவாங்க. ஸோ அப்படி அவங்க வளர்ந்தா தான் என்ன ஆக முடியும்? நியூக்ளியேட்டட் ஆயிஸ்டர்ஸ், தட் இஸ் பிஎல் முத்தை வந்து அவங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் தான் ரொம்ப நாளைக்கு அந்த முத்து நமக்கு வந்து என்ன ஆகும்? சேகரிச்சுட்டே இருக்கும். ஸோ ஒரே நாளில் நம்மளால் முத்து விளைவிக்க முடியாது இல்லையா? ஸோ ரொம்ப நாள் ஆகும் இல்லையா? அந்த டைம் பீரியடை கொடுக்கறதுக்கு தான் அந்த ஸ்பாட்டு. ஸோ நியூக்ளியேட்டட் ஆயிஸ்டர்ஸாக அவங்க மாறினதுக்கப்புறம் பிஎல் ப்ரொடக்ஷனுக்கு போட்டுரும். ஸோ ஃபார்ம் சைட் நம்ம செலக்ட் பண்ணுறது தான் ரொம்ப பேரமௌண்ட் இம்பார்ட்டன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ கன்ஜினியல் கண்டிஷன், தட் இஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் வாட்டர் இருக்கணும், வாட்டர் கரண்ட் இருக்கணும், கிளாரிட்டியாக இருக்கணும் தண்ணி, ஆப்டிமம் டெம்பரேச்சர் இருக்கணும், சலினிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கணும், சலினிட்டி இல்லாத இடமாவும் இருக்கணும். ஸோ சலினிட்டி தாங்கிக்கக்கூடிய பவளங்களாக இருந்துச்சுன்னா ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஏற்படுத்திக்கணும். ஸோ ஃபார்ம் சைட்டை நம்ம எப்படி செலக்ட் பண்ண போகிறோம்? அது எல்லாமே பொல்யூஷன் இல்லாத சைட்டை நம்ம எப்படி செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ க்ரோ அவுட் ஆன அந்த ஆயிஸ்டர்ஸ் எல்லாமே என்ன பண்ணும்? ஷெல்டர்டு பே. ஸோ எங்கே நம்ம வந்து அவங்கள தனியாக வைக்க போகிறோம்? எந்த வாட்டர் பாடிஸில் ப்ரொடெக்ட் பண்ணி வைக்க போகிறோம்? ஸோ சி கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கணும்? அது எக்ஸலன்ஸ் ஆகிட்டா அந்த பிஎல் ஆயிஸ்டர் ஃபார்மிங்க்கு இருக்குமா? ரொம்ப ரஃப்பாக இருக்குமான்றதையும் நம்ம செக் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்தியாவில் 3 டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் ப்ராக்டிசஸ் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரேக் கல்ச்சர் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா 25 மீட்டர் வரைக்கும் ஷாலோ டெப்த்தாக, அதாவது கொஞ்சம் கரையும் இல்லாமல் ஆழமும் இல்லாமல் நடுவில் இருக்கக்கூடிய 2 to 5 மீட்டர் டெப்த்தில் இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம வளர்க்கலாம். ஸோ ரேக் அதில் 30 மீட்டர் ஸ்கொயர், ஸோ 100 கேஜஸ் கூட நம்ம அதில் வச்சுக்கலாம். ராஃப்ட் கல்ச்சர் தான் வந்து எப்படி இருக்குமா? எவ்வளோ எனக்கு டெப்த்து தேவையோ அவ்வளோ டெப்த்தில் நான் வளர்க்கலாம். ஸோ அதுக்கு ராஃப்ட் கல்ச்சர் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ராஃப்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். ஸோ லாங் லைன் கல்ச்சர் சிஸ்டம். ஸோ என்ன பண்ணுவாங்க? ஓப்பன் சீல நிறைய ஹேச்சரிஸ் போட்டு இங்கே முத்துக்களை வந்து ஆயிஸ்டர்ஸை வந்து வளர்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ டெப்த்து நம்ம அதிகமாக கூட இங்கே வளர்த்துக்கலாம். ஸோ இந்த சிஸ்டம் தான் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ நிறையா விண்டு வந்தாலும் அடியில் டெப்த்தில் இருக்கும்போது என்ன ஆகுது? காற்றுக்கு வந்து போய் சீண்டாது. ஸோ வேவ் ஆக்ஷன் என்ன ஆகாது? அவங்க இன்னும் கொஞ்சம் அடியில் போயிட்டாங்க அப்படின்னா மிடில்லேருந்து ஏற்படக்கூடிய வேவ்ஸ் எல்லாமே இவங்கள அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். ஸோ கரையோரங்களில் ரியரிங் டெக்னிக் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். எங்கே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விசாகப்பட்டினமில். ஸோ சீட்ஸ் ஆஃப் 5 மில்லிமீட்டர் சைட்ஸ் இருக்கக்கூடிய அந்த முத்துக்களை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிமெண்ட் டேக்ஸில் வளர்த்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 250லேருந்து 500 மீட்டர் ஸ்கொயர் வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வளர்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ வாட்டர் லெவலில் நம்ம வெறும் 1 மீட்டர் தான் நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஆயிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எபோவ் த பாட்டம், ஸோ பாட்டம் லெவலோட கொஞ்சம் மேலே நம்ம வந்து பிடிச்சி வச்சுருப்போம். ஸோ கிரிட் சிஸ்டம், கம்பி வேலி போட்டு கம்பியாக இருக்க சிஸ்டமில் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த கிரிட்டு, அந்த கம்பியாக கட்டம் போட்டு நம்ம கட்டியிருப்போம் இல்லையா? அதை பிவிசி பைப் மூலியமாக நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஸ்டாக்கிங் டென்சிட்டி எவ்வளோ இருக்கணும்? 125 நாஸ் இருக்கணும். ஸோ மீட்டர் ஸ்கொயர் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். ஸ்டாக்கோட ஆயிட்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்களுக்கு சாப்பாடாக இந்த கேட்டோஷிரியஸ் ஸ்பீசிஸை நம்ம வந்து கொடுக்குறோம்.
செல் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்கணும்? ஸோ 75,000லேருந்து பெர் எம்எல் டெய்லியும் 25% ஆஃப் த வாட்டரை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடோட அளவு. ஸோ த ஆவரேஜ் growth ஆஃப் 50 இஸ் 6 to 7 மந்த்ஸ் ஸ்டாக்கிங் வாஸ் அச்சீவ்ட். ஸோ எனக்கு 50 அந்த பியர்ல் வேணும் அப்படின்னா, அது ஒரு 6லேருந்து 7 மாதம் வரைக்கும் நான் அதை வளர்த்தேன்னா எனக்கு கிடைச்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபுட் அண்ட் ட்ரைனிங் எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஃபில்டர் ஃபீடராக இருக்க போகுது. ஸோ யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸான இன்ஃபோசாரியன்ஸ், ஃபோமானிஃபெரன்ஸ், ஃபொராமினிஃபெரன்ஸ், அப்புறம் வந்து ரேடியோலாரியன்ஸ், இதெல்லாமே வந்து பியர்ல் ஆயிஸ்டர்ஸோட மேஜர் ஃபுட். ஸோ இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஆனாலும் மைன்யூட்டாக இருக்கக்கூடிய எம்ப்ரியோஸு, லார்வே ஆஃப் வேரியஸ் அனிமல்ஸ், நிறைய மித்த அனிமலோட முட்டைகளும், ஆல்கேஸும், ஸ்பைக்குல்ஸ் ஆஃப் அல்சனோரியன்ஸ், தட் இஸ் அந்த முட்கள் மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பைக்குல்ஸ். ஸோ ஆர்கானிசமோட இந்த செதில்கள், அப்புறம் ஸ்பாஞ்சஸ், இது எல்லாமே வந்து ஸ்டொமக் கண்டென்ட்ஸ் அந்த எம்ப்ரியோட சாப்பாடாகவும் இருக்குது. ஸோ ஃப்ளாஜில்லேட்ஸ் வந்து 10 மில்லிமீட்டர் கம்மியாக. ஸோ இசோசைரிசிஸ் கேல்பனா, ஸோ இதெல்லாமே பியர்ல் ஆயிஸ்டர்ஸ்க்கு ஒரு மேஜர் ஐடியல் ஃபுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ growth ரேட் பார்த்தோம் அப்படின்னா, அலாங் த சவுத் ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியாவில் மட்டும் டார்சோ வென்ட்ரல் மேட்டில், தட் இஸ் டிவிஎம்னு சொல்கிறோம். ஸோ இந்த டிவிஎம்ஸ் ஆன வெரைட்டி வந்து 45 மீட்டர், 50 மீட்டர், 60 மீட்டரில் ஃபஸ்ட் ஆகும். ஸோ செகண்ட் அண்ட் தேர்டில் 72 மில்லிமீட்டர் வந்து அந்த 6 வருஷத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஹையஸ்ட் growth ரேட் என்ன அப்படின்னா 56லேருந்து 56.17 மில்லிமீட்டர் இந்த ஃபர்ஸ்ட் இயர், 72.11 மில்லிமீட்டர் இந்த செகண்ட் இயர் விசாகப்பட்டினம்ல நம்ம ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து அந்த பியலோட சைஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ லார்ஜஸ்ட் இண்டிவிஜுவல் ரெக்கார்ட் ஃப்ரம் கல்ஃப் ஆஃப் மன்னாரில் 75 மில்லிமீட்டரும் 80 கிராம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 72 மந்த்ஸ் இந்த நம்ம கல்டிவேட் பண்ணி கல்ஃப் ஆஃப் கட்ச்சில் வந்து 86 மில்லிமீட்டர் வந்து 84 மந்த்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கண்டுபிடிச்சிருக்கோம்னு சொல்றாங்க. ஸோ அரேபியன் சீல இருக்கக்கூடிய சில நேட்டிவ்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகுது. ஸோ 6.25 மில்லிமீட்டர் அது ரீச் பண்ணுச்சு. ஸோ 1.5 மில்லிமீட்டரும் தட் இஸ் 110 கிராமும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆன்ஷோர் சிஸ்டம், தட் இஸ் விசாகப்பட்டினம்ல இருக்கக்கூடிய கரையோரங்களில் நம்ம க்ரோ பண்ணியிருக்கோம். ஆயிஸ்டர்ஸ் அட்டெண்ட் அ லென்த் ஆஃப் டிவிஎம். ஸோ ஆயிஸ்டர்ஸ் வந்து 29லேருந்து 48 மில்லிமீட்டர் வரைக்கும் அவங்க வளர்ந்துருப்பாங்க. ஸோ வெயிட் வந்து 8லேருந்து 10 கிராம் வரைக்கும் ஒரு 6 மாதத்தில் அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் வளர்த்துருக்கோம். ஸோ அந்த டிவிஎம் இப்போ படித்தோம் பார்த்தீங்களா, டார்சோ வென்ட்ரல் மேட்டல்னு நம்ம படித்தோம் இல்லையா? ஸோ அந்த அந்த ஸ்பீசிஸ் என்ன பண்ணுது, 45லேருந்து 65 மில்லிமீட்டர் வரைக்கும் வெயிட்டு 102.9 கிராம் ஆஃப்டர் 1 இயரில் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ செகண்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செகண்ட் இயர்லேருந்து அந்த டிவிஎம் வந்து டார்சோ வென்ட்ரல் மேண்டல் நமக்கு என்ன பண்ணியிருக்கு 55லேருந்து 85 மில்லிமீட்டர் வரைக்கும். ஸோ வெயிட் 26லேருந்து 76 வரைக்கும் கிராம் வரைக்கும் நம்ம வளர்க்க முடிஞ்சிருக்கு. ஸோ டிவிஎம்மோட லென்த்தே 65லேருந்து 105 மில்லிமீட்டரும் அண்ட் கரஸ்பாண்டிங் வெயிட் ரேஞ்ச் 50லேருந்து 110 கிராம் வரைக்கும் 3 இயர்ஸில் நம்மளால் கல்டிவேட் பண்ணிக்கணும். தட்ஸ் ஆல் அபவுட் ஜஸ்ட் நீங்கள் வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு growth ரேட் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ தட் ஐ எம் கோயிங் ஸோ ஃபாஸ்ட். ஸோ இதோட டேட்டாஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம லெஸ் இம்பார்ட்டண்ட்டாகவே நம்ம இதை பார்த்துக்கலாம். ஸோ டேட்டாஸ் எந்த மாதிரி இருக்குது, ஸோ எந்தெந்த இடத்துல இப்போ கல்ஃப் ஆஃப் மன்னார் இருக்குன்னா அங்கே நம்ம எப்படி கல்டிவேட் பண்ணியிருக்கோம், ஹையஸ்ட்டாக இருக்கா லோவாக இருக்கா, ஸோ நீங்கள் அதை மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிராஃப்ட் டிஷ்யூ நியூக்ளியஸ் எப்படி நமக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், கிராஃப்ட் டிஷ்யூ எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்ன்றது தான். ஸோ கல்ச்சர் ஆப்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, பியல் ஆயிஸ்டர் எப்படி கலெக்ஷன் பண்ண போகிறோம், அதோட ஃபார்மிங் எப்படி இருக்க போகுது, ஸோ சீல என்ன மாதிரிலாம் டைப் இருக்குது, ஸோ மேன் பவர் எவ்வளோ நீட் பண்ணுது, ஸோ இன்வென்ட்ரி ஐட்டம் தட் இஸ் ஆர்டிஃபிஷியல் மெஷின், ஸோ மிஷின்ஸ் எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், அதோட ஸ்கேல் எப்படி நமக்கு இருக்குது அப்படின்றது தான் மேன் பவர். ஸோ மேன் பவரில் என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படுது, எப்படி நம்ம மேன் பவரை ரெடி பண்ண போகிறோம், ஸோ இன்வென்ட்ரி ஐட்டம்ஸ் தட் இஸ் மிஷின்ஸ், எவ்வளோ மிஷின்ஸ் நம்ம வந்து இன்வென்ட் பண்ண போகிறோம், ஸோ தட் இஸ் எவ்வளோ ப்ரொடெக்ஷன் நமக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்க்குறதும். ஸோ சர்ஜரி, ஸோ 2 ஐட்டம்ஸ் நமக்கு வந்து தேவைப்படுது. தட் இஸ் ஒரு கல்ச்சர்டு பியர்ஸை வந்து நம்ம கல்ச்சர் பண்ணோம், முத்து நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்னா அதில் நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, ஒன்று மேண்டில், இன்னொன்று வந்து நியூக்ளியஸ். ஸோ மேண்டில் பீஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டோனர் ஆயிஸ்டர். தீஸ் கிராஃப்டட் இன்டு த கொனாட் ஆஃப் த ரெசிபியன்ட் ஆயிஸ்டர் அலாங் வித் த ஸ்பெரிக்கல் ஷெல் பி நியூக்ளியஸ். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டோனர் ஆயிஸ்டர் இருக்காங்க அப்படின்னா அதை
அதில இருக்கக்கூடிய முத்த நம்ம என்ன பண்றோம் எடுத்து, ரெசிபியன்ட் ஆயிஸ்டர் தட் இஸ் எம்ப்டி ஷெல் இருக்கக்கூடிய ஒரு ஆயிஸ்டர்ல நம்ம என்ன பண்ணிறோம் அப்டின்னா பிளேஸ் பண்ணிறோம். ஸோ அந்த ஸ்பெரிக்கல் ஷெல் பீடு கூடயே நம்ம என்ன பண்ணிறோம், பிளேஸ் பண்ணிடுறோம். தட் இஸ் சர்ஜரி அப்டின்னு சொல்றாங்க. ஸோ டிஃபரெண்ட் ஸ்டெப்ஸ நம்ம இதில ஃபாலோ பண்றோம். ஆயிஸ்டர்ஸ் செலக்ட் பண்றோம். அதுக்கு கிராஃப்ட் டிஷ்யூ ப்ரிப்பேர் பண்றோம். அதோட கண்டிஷன வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்றோம். ஸோ பியர்ல் ஆயிஸ்டர் சர்ஜரி அப்புறம் போஸ்ட் ஆப்பரேஷன் கேரையும் நம்ம என்ன பண்றோம், ஸோ பியர்ல் ஆயிஸ்டர் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமா, ஆப்பரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு கேர் குடுப்போம் இல்லையா? ஸோ தட் இஸ் போஸ்ட் ஆப்பரேஷன் கேர்ன்னு குடுத்துருக்காங்க. ஸோ சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது, ஸோ நைஃப்ல வந்து 12.4 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய நைஃபும், அதோட பிளேடு 9 சென்டிமீட்டர். ஸோ அதோட வுட்டன் ஹேண்டில் 11 சென்டிமீட்டர் லாங்கும் இருக்கணும். ஸோ பிளேடோட விட்த் வந்து 1.2 சென்டிமீட்டரும் பேஸ்லயும், 1.5 சென்டிமீட்டர் நியர் த டிப்லயும், தட் இஸ் பேஸ்ல இப்படியும், 1.5 சென்டிமீட்டர் டிப்லயும் நமக்கு இருக்கணும். ஸோ ஆன்டீரியர் போர்ஷன் ஆஃப் த பிளேடு வந்து கொஞ்சம் ஸ்லைட்டா கர்வ் ஆகி இருக்கலாம். ஸோ எதுக்காக அப்படின்னா, அந்த முத்த வந்து இப்படி கர்வ் பண்ணி இருக்கக்கூடிய நைஃப்ல எடுத்தா தானே நமக்கு வெளிய வரும். ஸோ அதனால. ஸோ பிளேடு வந்து ஈஸியா இன்சர்ட் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியும்? ஸோ 2 செல்ஸ் க்ளோஸ்ல இருக்கும்போது 2 ஷெல்ஸ் க்ளோஸ்ல இருக்கும்போது, தட் இஸ் ஒரு முத்த நம்ம உடைக்காமலே உள்ளேருந்து முத்த எடுக்கணும் இல்லையா? ஸோ அது அப்பதான் நம்ம வந்து ரெசிபியன்ட் முத்தை நம்ம உள்ள வச்சு அதுக்குள்ள க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ அத அதுக்குள்ளேயே வச்சு நம்மளால டெவலப் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த இடத்துல உள்ள இருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஸ்கூப் மாதிரி ஒரு இதுல வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ அதுதான் சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமென்ட்டா இங்க சொல்லியிருக்காங்க. பிளேட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஹேண்ட் ஃபார்கிங் அண்ட் ஃபினிஷ்டு பை ஃபில்லிங் அண்ட் கிரிண்ட்லிங். ஸோ ஃபில்லிங் அண்ட் கிரிண்ட்னா உள்ள விட்டு நம்ம கிண்டுறது அந்த மாதிரி சொல்லணும் இல்லையா? உள்ள விட்டு அத நோண்டி எடுக்கணும்ல. ஸோ அதுக்காக ஃபோர்ஜிங் பண்றோம். ஸோ அந்த நைஃப் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அன்கண்டிஷனல் ஆயிஸ்டர்ஸ் பை ஷார்ப்லி கட்டிங் த அப்டக்டர் மசில் வித்தவுட் டச்சிங் த மேன்டல் லோப்ஸ். ஸோ உள்ள அந்த ஆயிஸ்டர்ஸ்குள்ள இருக்கக்கூடிய நெறைய போர்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த போர்ஷன்லேருந்து அந்த நைஃப் யூஸ் பண்ணி நம்ம எடுக்கும்போது, அந்த ஷார்ப்பா இருக்கு அப்படின்னா, அந்த ஆயிஸ்டர்ஸோட மசில்ஸ்ல எதுவும் அஃபெக்ட் ஆகாம ஸோ அதோட மேன்டில் லோப்ஸ டச் பண்ணாம, ஏன்னா அந்த ஆயிஸ்டர் நம்ம உயிரோடயே வச்சிருக்க போறோம். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், அடுத்த முத்த அது விளைவிக்கிற வரைக்கும், அடுத்த முத்த அது ப்ரொடியூஸ் பண்ற வரைக்கும் நம்ம அத வந்து ஏன்னா ஒரு முத்த ஒரு ஆயிஸ்டர் வந்து பல காலத்துக்கு நம்மளால அது உயிரோட இருக்க வரைக்கும் நம்மளால அதுலருந்து முத்த கல்டிவேட் பண்ண முடியும். ஸோ முத்த எடுத்துட்டோம், தூக்கி போட்டோம் அப்படின்னு நம்மளால இருக்க முடியாது இல்லையா? ஸோ, அதனால அவங்களோட மேன்டில் லோப்ஸ் தட் இஸ் அவங்களோட பார்ட் நம்ம உடம்புக்குள்ள எப்படி ஸ்டொமக், இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் எல்லாமே இருக்கோ, அது மாதிரி அது உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய எந்த பார்ட்ஸையும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், அஃபெக்ட் பண்ணாம அந்த இத எடுக்கிறோம். ஸோ, நெக்ஸ்ட் ஒன் இஸ் சிசர்ஸ். ஸோ, சிசர்ஸ்ன்றது ஸ்ட்ரெயிட் சர்ஜிக்கல் சிசர்ஸ் 10 சென்டிமீட்டர் லாங்ல இருக்கும். ஸோ, கட்டிங் அண்ட் நேரோ ஸ்டிப் ஆஃப் த மேண்டில் ஃப்ரம் திட் இஸ் எட்ஜ். ஸோ, அந்த எட்ஜ்ல லைட்டா கட் பண்ணி உள்ள அந்த ஃபோர்செப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எடுப்போம். ஸோ, நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்த கட்டிங் எட்ஜஸ் எல்லாமே ஷார்ப்பா இருக்கும். டிப்ஸ் எல்லாமே ஃபைன்லி கிரவுண்டா இருக்கும். குயிக்கா நம்மளால கட் பண்ண முடியுது. ஸோ நம்ம என்ன பண்றோம், மேண்டில் வித்ட்ராஸ் அண்டர் த ஸ்டிமுலஸ் ஆஃப் த கான்டாக்ட். ஸோ நம்ம கான்டாக்ட் பண்ணி அந்த மேண்டில நம்மளால வித்ட்ரா பண்ண முடியுது. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபார்செப்ஸ். ஸோ ஃபார்செப்ஸ் வந்து 14 சென்டிமீட்டர் லாங்ல இருக்கணும். ஸோ 2 காம்போனன்ட்ஸ் இருக்கு. ஸோ ஃபில்ட் அண்ட் ஆர் ப்ரொவைடட் வித் செரேஷன்ஸ் அண்ட் ஃபைன்லி கிரவுண்ட் பாயிண்ட்ஸ் அட் த டிப்ஸ். ஸோ ஃபோர்செப்ஸ் எல்லாமே டிப்பில் கிரவுண்ட் பாயிண்ட் தட் இஸ் ஷார்ப் எட்ஜ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மெட்டீரியல் நியர் த ஜாயிண்ட் இஸ் கிரவுண்ட் அண்ட் டு ப்ராப்பர் சைஸ் டு கெட் ரெக்வயர்ட் மைல்டு டென்ஷன் ஆஃப்டர் டியூ ஹார்ட்னஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அந்த மெட்டீரியல் ஜாயிண்ட் கிட்ட ப்ராப்பர் சைஸ்ல இருக்கணும். அது கூடவே சேர்த்து மைல்டு டென்ஷன் தட் இஸ் ஷார்ப் எட்ஜஸ் வந்து ஹார்ட் பண்ணிடும்ல. ஸோ அதனால அதோட ஹார்ட்னஸ் வந்து அங்க எந்த பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக மைல்டு டென்ஷன் இருக்கணும். ஸோ பொறுமையா கம்ப்ரஸ் பண்ணணும். ஸோ இட் இஸ் யூஸ் டு லிஃப்ட் த மேண்டல் ஸ்டிப் ஃப்ரம் த ஷெல் டு ஹோல்ட். ஸோ அப்படி நம்ம பண்ணா மட்டும்தான் மேண்டிலுக்குள்ள இருந்து நம்ம ஹோல்டு பண்ணி மேண்டில்னா ஒன்றும் கிடையாது. அந்த பியர்லோட இந்த ஓப்பனிங் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத தான் நம்ம சொல்றோம். ஸோ இந்த ஓப்பனிங்க நம்ம நம்ம வந்து டச் பண்ணும்போது, அந்த ஸ்ட்ரிப் இத நான் இப்படி 2ஆ ஓப்பன் பண்ண போறேன் அப்படின்னா, அத நான் ஹோல்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக எனக்கு அந்த மைல்டு டென்ஷன் இருந்தா போதும். ஸோ கிளீன் பண்ணும்போதும், ட்ரிம் பண்ணும்போதும் ரிவர்ஸ் ஸ்ட்ரிப் ஆன் த வுட்டன் பிளாக். ஸோ வுட்டன் பிளாக்ல வச்சு நம்ம என்ன பண்றோம்? ரிவர்ஸ் ஸ்ட்ரிப். ஸோ இந்த முத்த நம்ம என்ன பண்றோம்? தலைகீழா வச்சு அதிலிருந்து நம்ம கிளீன் பண்றோம். இல்ல அந்த முத்த வந்து நம்ம ட்ரிம் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் கொஷின்ஸ்க்கு மூவ் ஆன் ஆயிடலாம். ஸோ சக்ஸஸ்ஃபுல் ப்ரூட் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஆஃப் பிங்கெடா ஃபங்க்டேட்டா அட் CMF4A tutaculin was achieved mainly by மெயின்டெய்னிங் ப்ரூடர்ஸ் அட் விச் டெம்பரேச்சர் ரேஞ்ச். ஸோ எந்த டெம்பரேச்சரில் நம்ம வச்சிருந்தனால நம்மளால அந்த பிங்கெடா ஃபங்க்டேட்டாவை வந்து என்ன பண்ண முடிஞ்சுது அப்படின்னா மெயின்டைன் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தோம்னா பிலோ 25 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட் ஒன் the most preferred technique for induced spawning in pure oyster is. ஸோ பியர் ஆயிஸ்டர் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுற டெக்னிக் எது?
ஸோ தெர்மல் இண்டக்ஷன். ஸோ மேல் ஆயிஸ்டர்ஸ்க்கு என்னதான் ரொம்ப முக்கியம்னு பார்த்தோம். தெர்மல் இண்டக்ஷன் ஹீட் இருந்தாலே ஃபீமேல் ஆயிஸ்டர்ஸ்க்கு அது என்ன பண்ணிடும், தன்னோட ஸ்பெர்ம்ஸை வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் ஒன், இந்த மோஸ்ட் சூட்டபிள் சிஸ்டம் ஃபார் டீப் ஷெல்டர்டு பேஸ். ஸோ டீப் ஷெல்டர்டு பேஸ், ஸோ ஆழங்களில் நான் ஆர்டிஃபிஷியலாக கல்டிவேட் பண்ணுற அந்த ஷெல்டர்டு பேஸ்க்கு எந்த டெப்த் இருக்கணும், மாடரேட் டெப்த் இருக்கணும், அதுக்கு பேர் என்னது அப்படின்னா ராஃப்ட் கல்ச்சர். ஸோ நீங்கள் போய் ரேப் கல்ச்சர்னா என்ன, லாங் லைன் கல்ச்சர்னா என்ன, போல் கல்ச்சர்னா என்ன அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ விச் டிஷ்யூ is used for graft material in பியர் oyster surgery. ஸோ பியர் oyster surgery பண்ணும்போது கிராஃப்ட் மெட்டீரியலை நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேண்டில் யூஸ் பண்ணுறோம். The knife the knife the knife used in surgery specifically designed to. ஸோ நைஃப் சர்ஜரிக்கு யூஸ் பண்ணுற அந்த நைஃப் எதுக்காக நம்ம டிசைன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா கட் த அப்டெக்டர் மசில். ஸோ அந்த பியரில் இருக்கக்கூடிய மேண்டில் ரீஜனை அது அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும். ஸோ அதோட மசில்ஸை அது டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். ஸோ அதனால என்ன பண்ணுறோம், நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணுறோம். ஸோ அந்த அப்டெக்டர் மசிலை கட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த நைஃப் யூஸ் பண்ணுறோம். ஸோ மேண்டில் ஸ்ட்ரிப்பாக யூஸ் பண்ணுறதுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோம், கில்ஸ் இன்னும் அப்கமிங் கிளாஸில் கில்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோம், ஷெல்ஸை ஸ்க்ரேப் பண்ணுறதுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத அப்கமிங் கிளாஸஸில் நம்ம பார்ப்போம்.